வணக்கம் மகளே! இன்னைக்கு வந்து நம்ம டாண்டனன் சீரிஸ்ல சீசன் 1 எபிசோட் 8 பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனல்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் ரெகுலரா அனிமே கன்டென்ட் போட்டுட்டே இருப்பேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். எடுத்தோனே பார்த்தோம் அப்டின்னா, எல்லாரும் மொமோவோட பாட்டி வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த தடவ புதுசா நைரா பொண்ணும் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாருமே ரொம்ப அமைதியா எதுவுமே பேசாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒக்குரன் வந்து 2 பேரையுமே பார்த்துட்டு இருக்கான். அவனோட கண்ணுல வந்து 2 கண்லயும் ஒரு ஒரு பொண்ணும் தெரியுறாங்க. அப்போ மொமோ வந்து ஐரா கிட்ட கேட்குறான், "என்னை ஏன் இவ்வளோ ஹேட் பண்ற அப்டின்னு தெரியுது. அன்னைக்கு உன் தலையில பாத்து டப்பு போட்டனே அதனால தானே கோவமா இருக்க. நான் ஒண்ணும் அத வேணும்னே பண்ணல. உன் கூட இனிமையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா அன்னைக்கு நான் கொஞ்சம் ரொம்ப டூ மச்சா தான் போயிட்டேன். அதுக்காக என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றா. ஆனா நீயும் ஒண்ணும் கரெக்ட்டாலாம் கிடையாது. நீ வந்து ஒக்குரன்ட்ட சாரி கேட்கணும். நீ வந்து ஒக்குரன் அன்னைக்கு தப்பா பேசின. அதனால தான் அந்த மாரி நான் நடந்துக்கிட்டேன். நம்ம 2 பேரும் இத இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு ஐரா வந்து சொல்றான், "எனக்கு ஒண்ணுமே புரியல. என் மேல பாத்துட்டு போட்டனால உன்னை நான் இனிமேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு உன் மேல ஏன் வெறுப்பு அப்படின்னா, நீ வந்து ஒரு டீமன் அதனால தான்." கேட்ட உடனே மொமோவுக்கு வந்து இப்போ டென்ஷன் ஆயிருச்சு. அவ வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா. "நான் ஒண்ணும் டீமன் கிடையாது. உன்ட்ட முன்னாடியே சொன்னேன்ல. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன் புரிஞ்சுக்க மாட்ற?" அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஐரா கேட்கிறா, "என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? அப்ப இவன பத்தி என்ன சொல்ற? இவன் வந்து அக்ரோபாட்டிக் சில்கி டீமனோட சண்டை போடும்போது இவனும் ஒரு டீமன் மாரி தான் இருந்தான். அப்புறம் இங்க வந்து பார்த்தா இவள என்ன சொல்றது? இவ வந்து பார்க்க உன்னோட கிராண்ட்மா மாரியா இருக்கா? இவளுக்கு பார்க்க ரொம்ப சின்ன வயசா இருக்கு. இவள்லாம் சத்தியமா உன்னோட பாட்டியா இருக்க முடியாது." அத கேட்ட உடனே மொமோவோட பாட்டிக்கு வந்து குஷியாயிருச்சு. "என்னது நான் அழகா எங்க இருக்கேனா? இது உண்மையிலேயே நல்ல பொண்ணு தான். கரெக்ட்டா தான் சொல்லியிருக்க." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "நீ சொல்ற மாரி மொமோ வந்து ஒரு டீமன் தான்." அப்படின்னு அவங்க பாட்டியும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. "ஏய் கிழவி சும்மா இரு. ஆல்ரெடி இங்க திங்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கு. நீ வேற ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு மொமோ கேட்கிறா. இந்த ஐரா பொண்ணு வந்து கடைசியில கன்ஃபார்மே பண்ணிட்டா. ஒக்குரனும் மொமோவோட பாட்டியும் டீமன் தான். அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னு பார்த்தா இந்த மொமோ மட்டும் தான். இந்த உலகத்தையும் அழிக்க பார்க்குற அதான உன் பிளானு? அம்மா வந்து வாயில நூடுல்ஸ் வச்சுக்கிட்டே சொல்றா, "போடி பைத்தியக்காரி! நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிற. உனக்கு எதுவுமே புரியல." அப்படின்னு 2 பேரும் இப்ப பயங்கர வாக்குவாதத்துல ஈடுபட்டுட்டே இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துலயும் அவங்க சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. 2 பேரும் இப்ப அடிச்சுக்க மட்டும் தான் இல்ல. ஆனா வார்த்தையில பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே இருக்காங்க. அந்த ஐரா பொண்ணும் சொல்றா, "நீ என்னைய ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்க. நான் தான் சோசன் ஒன்னு. கடவுள் என்ன தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்த காப்பாத்த வேண்டியது வந்து என் கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன். அதனால தான் கடவுள் வந்து என்கிட்ட குடுத்துருக்காரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு உடனே கிளம்புறா ஐரா. "நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ ஆன்டி" அப்படின்னு மொமோட பாட்டிகிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வேகமா ஓடி போயிடுறா. மொமோ வந்து பின்னாடி கூப்பிடுறான், "ஏய் இருடி எங்க போற? நான் உன்ட்ட இன்னும் பேசி முடிக்கல." பின்னாடி இருந்து மொமோவோட பாட்டி சொல்றாங்க, "ஐரா நீ ட்ரை பண்ணிட்டே இரு. ஒரு நாள் மொமோ வந்து நீ வெடிக்க வைக்க போற பாரு. உனக்காக சேர் பண்றதுக்கு இந்த ஆன்டி இருக்கேன் மறந்துடாத." அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து அவங்க பாட்டிய திட்டுறான், "அடியே கிழவி நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாம." அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நேரத்துல நைரா வந்து மறுபடியும் உள்ள வரா. உள்ள வந்துட்டு உக்குரன கூப்பிடுறான். "உக்குரன் என்னதான் நீ வந்து ஒரு டீமனா இருந்தாலும் என்னைய நெறைய தடவ காப்பாத்த பார்த்துருக்க. ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லு." அவன் வந்து சொல்றான், "எனக்கு அதுக்கெல்லாம் காரணம்லாம் இல்ல. யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா காப்பாத்துறது தானே நல்ல விஷயம்." அத கேட்ட உடனே ஐரா சொல்றான், "என்னதான் நீ ஒரு டீமனா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த ஹியூமன் பார்ட் வந்து இருக்குது. கவலைப்படாத உக்குரன். உன்ன வந்து நான் மொமோவோட கட்டுப்பாட்டுல இருந்து காப்பாத்திடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறா. என்னடா அவ ஏதோ உளறிட்டு போறா அப்படின்னு மொமோ நினைக்கிறா. இவ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கா அப்படின்னு உக்குரன் சொல்றான். "அவகிட்ட உண்மையிலே ஏதோ ரொம்ப தப்பா இருக்குது." அப்படின்னு மொமோ சொல்றான். வெளியில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐரா வந்து உக்குரன் நினைச்சுக்கிட்டே போறான். அவன் வந்து ஒரு டீமன், நான் வந்து ஒரு ஹியூமன். இதெல்லாம் தப்பா இருக்குதே அப்படின்னு நினைக்கிறா. ஃபீலிங் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஐரா கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உக்கிரன் வந்து ஒரு சேர்ல உட்காந்துருக்கான். இந்த ப்ராசஸ வேறபடி நார்மலா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கறான். அப்போ கிராணி வந்து சொல்றாங்க, "கத்தாதடா லூசு பயலே, சீக்கிரம் முடிஞ்சிரும். பால வந்து நான் மறுபடியும் உனக்கு அனுப்ப போறேன். சும்மா இரு." அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து இத ஒரு கேம் மாரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு பேஸ்பால் விளையாடுற மாரி நிக்கிறாங்க. உக்கிரனுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மொமோட பாட்டி வந்து பேஸ்பால் பேட் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. நான் வந்து ஆக்ரோஷமா வெறியில அந்த பால் எடுத்துட்டு உக்கிரன் நோக்கி தூக்கி போடுறான். அம்மாவோட பாட்டி வந்து அந்த பால் அடிக்கிற மாரியே வேகமா வந்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க வேணும்னே. இந்த பால் வந்து பார்த்தோம்னா உக்கிரனோட உடம்புல பட்டு அது உள்ளுக்கு போயிருது. உக்கிரன் வந்து வலியில பயங்கரமா கத்துறான். முன்னாடி மொமோ நின்னுட்டு பேஸ்பால் கேம்ல வர மாரி ஸ்ட்ரைக் ஒன் அப்படின்னு சொல்றான். உக்கிரன் வந்து வலி தாங்க முடியாம அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டே இருக்கான், குதிச்சிட்டே இருக்கான். "என்னாச்சு பால் மறுபடியும் உள்ள போயிருச்சா?" அப்படின்னு மொமோ கேட்கறா. "போயிருச்சுடி போயிருச்சு. பால் மறுபடியும் உள்ள போயிருச்சு." அப்படின்னு அவன் வலியிலேயே கத்துறான். அவனோட ஒரு பால் திருப்பி வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷத்துல கத்துறான். ஹாப்பி ஆயிடுறாங்க. மொமோட பாட்டி சொல்றாங்க, "இந்த தடவ நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த தடவ கரெக்ட்டா அடிச்சிடுறேன்." கடைசியில ஒரு வேளையும் அவன் பால் கிடைச்சிருச்சு அப்படின்னு மொமோ சொல்றா. "என்னை வந்து எம்பாரஸ் பண்ணிட்டே இருக்காரு." அப்படின்னு அவன் சொல்றான். கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஹால்வேல 2 பேருமே பேசிக்கிட்டே வராங்க. "உன்னோட இன்னொரு பால் வந்து எங்க இருக்குன்னே தெரியலையே." "உக்கிரன் உன்ட்ட கம்ப்யூட்டர்லாம் இல்லைல்ல? இருந்துச்சுன்னா அதில ஆன்லைன் ஃபோரம்ல பேய், ஏலியன்ஸ் பத்தி எதனா குரூப் இருக்கும். அதில நீ தேடி பார்க்கலாம்ல." "அதுதான் என்ட்ட லேப்டாப் இல்லையே. என்ன பண்றது?" அப்படின்னு அவன் கேட்கறான். "சரி விடு என்ன பண்றது? நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் முதல்ல வாங்கணும். இந்த 4 வருஷம் கடனே ரொம்ப பெருசா இருக்குது எனக்கு. இந்த ஸ்டூடண்ட் லோன் எப்படி அடைக்க போறேன் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல." அப்படின்னு மொமோ சொல்றான். "சரி ஓகே. லஞ்ச் பீரியட்ல நான் உன்ன ரூஃப்ல சந்திக்கிறேன். ஓகேவா?" உக்கிரன் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றான். இல்ல மொமோ எனக்கு லஞ்ச்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். என்னால வர முடியாது. அப்போ ஈவினிங் வந்து நம்ம கேஃபடேரியால மீட் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்கறா. இல்ல என்னால அங்கேயே வர முடியாது. எனக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு." அப்படின்னு சொல்றான் அவன். "சரி ஓகே போயிட்டு வாடா." அப்படின்னு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த அவனோட கிளாஸுக்கு வந்துடுறான். பசிக்குது யாருக்காவது எதுனா வேணுமா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ பார்த்து கேட்குறான். அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, "என்னடி உக்குரன் எங்க போனான்?" அப்படின்னு. "அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்காமா, அவன் வரமாட்டானாமா." அப்படின்னு அவன் சொல்றான். "நல்லதா போச்சு. அப்போ என்னோட ஒர்க்கையும் நான் அவன்ட்ட குடுத்து முடிக்க சொல்லிடுறேன்." அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. "எவ்வளோ சீரியஸா இருக்கா?" அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்றா. அவன் பண்றதெல்லாம் கொஞ்சம் சஸ்பீசியஸா இருக்குடி." அப்படின்னு மொமோ நினைக்கிறா. அவன் என்கிட்ட இருந்து எதுவும் நல்லா மறைக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியுது. "ஏன்டி சொல்ற? என்ன மறைக்கிறான் அப்படின்னு நினைக்கிற? ஒரு பொண்ணோட வாசம் இருந்தது அவன் மேல." "இல்லடி அது இல்ல. பொண்ணோட சீட் பண்ற மாரி இருந்தான்னா அவன நான் சந்தேகப்படவே மாட்டேன்." "இல்ல நீங்க சொல்ற மாரி இருக்குமோ?" அப்படின்னு மொமோவுக்கும் இப்ப டவுட் வந்துருச்சு. "சரி இருங்கடி நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு மொமோ சொல்றா. "எங்களுக்கும்
வாங்கிட்டு வரியா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு மொமோ கிளம்பிடுறான். ஜூஸ் வாங்கிட்டு திருப்பி நடந்து வந்துகிட்டே இருக்கா. வழியில உக்ரனை பத்தி நினைச்சுக்கிட்டே வரா. என்னடா அது என்னோட மைண்டை வந்து இது பாதர் பண்ணிட்டே இருக்கே, என்னவா இருக்கும்? உக்ரனோட கிளாஸ்ல எட்டி பார்த்துட்டு வந்துருவா. இல்ல இருக்கட்டும், அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அவன் ரிப்போர்ட் தானே எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. இது எல்லாமே மொமோ வந்து யோசிச்சுக்கிட்டே வரா. அந்த நேரத்தில் திடீர்னு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, உக்ரன் வந்து ஸ்கூல் பில்டிங் பின்னாடி ஐரா மேல படுத்திருக்கான் புல் தரையில. அதை பார்த்த உடனே மொமோக்கு நெஞ்சே அடிச்சு போச்சு. அப்படியே ஷாக் ஆயிட்டாவ. அங்கேயே நின்னுட்டா, ஜூஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உக்ரன் வந்து யாருக்கும் தெரியாம ஸ்கூல் பில்டிங் பின்னாடி புஷ்அப் எடுத்துட்டு இருந்திருக்கான். அவன் நினைக்கிறான், நான் இன்னொரு என்னோட கோல்டன் பாலை தேடி போனோம் அப்படின்னா இன்னொரு பெரிய மான்ஸ்டர்லாம் வரும், அது கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னு சொல்லிட்டு அவன் வந்து பயங்கரமா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பாட்டி சொன்ன மாதிரியே புஷ்அப், சிட்டப், ஸ்குவாட் அப்படின்னு 100 கவுண்ட் போடணும் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க. அதான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். மொமோ நினைச்சிட்டே பண்றான், மொமோக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, அவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு திறமை வேணும் அப்படின்னு. நேரத்தில் திடீர்னு பின்னாடி ஒரு பொண்ணு வர. யாருன்னு பார்த்தோம்னா அந்த ஐரா தான். என்ன செய்யறான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஐரா வந்து சொல்றான், நீ வந்து ஒரு டீமனு, நான் வந்து ஒரு ஹியூமன். இது வந்து எப்படி சாத்தியமாக போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா இருந்தாலும் நீ ஃபீல் பண்ற அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்லியே ஆகணும். குருன் அசையாம அங்கேயே நில்லு, நான் கிட்ட வரேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவன் வந்து கண்ண மூடு குருன் அப்படின்னு சொல்றான். ஒக்கரனை வந்து கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கிட்ட போறான். 2 பேரும் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் கிட்டக்க இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒக்கரன் வந்து அவன் மூஞ்சி மேலே கையை வச்சு அவளை தள்ளி விட்டுறான். உடனே கோமாயிட்டா, ஏன்டா நீ அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, ஏன் இப்படி வேடா நடந்துக்கிற அப்படின்னு கேட்கறான். இது நான் வேடா, நீ தாண்டி வேடான பொண்ணு அப்படின்னு அவன் சொல்றான். என்ன ஏன்டி கிஸ் பண்ண வர அப்படின்னு அவன் கேட்கறான். ஒருத்தவங்க லவ் கன்ஃபர்ஸ் பண்ணும்போது அவனை கிஸ் பண்ணணும் இல்லையா அப்படின்னு அவன் கேட்கறான். அப்படிதான் புக்ல போட்டுருந்துச்சு, நான் பார்த்தேன். முத்தம் கொடுக்குறது வந்து லவ் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்றான். ஒரு பொண்ணு கிஸ் பண்ண வரா அப்படின்னா ஒரு பையன் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி ஆகணும், அப்படிதான் புக்ல போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஒக்கரன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு சொல்றான், அடியே இதெல்லாம் எங்க படிச்ச, என்ன புக்ல பார்த்தேன் அப்படின்னு கேட்கறான். அதுவா ரொமான்ஸ் மேனுவல் அப்படின்ற ஒரு புக்ல பார்த்தேன், எங்க அப்பா வந்து அதான் படிச்சுட்டே இருப்பாரு, அவரோட புக்கு தான் அது. அடியே ஐரா, அது வந்து கம்ப்ளீட்டா தப்பான புக்கு, இந்த புக்கு நீ படிக்கக்கூடாது. ஐரா, உன தேடி தான் பாப்புலரான பாய்ஸ் எல்லாம் வராங்கல்ல ஸ்கூல்ல, ஒரு ஏன்டி என்ன தேடி வர அப்படின்னு ஒக்கரன் கேட்கறான். உனக்கு என்ன என்னோட லிப்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு அவன் கேட்கறான். அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். 2 பேரும் போய் கெட்டி பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதோட நிறுத்திக்கலாம், உன்ன மாதிரி பாப்புலரான பொண்ணு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். பாப்புலரா இருக்கிறதுக்கும் ரொமான்ஸுக்கும் சம்மந்தமே இல்லடா அப்படின்னு அவன் சொல்றான். மாத்தி மாத்தி பேசி வாக்குவாதமாயிருது. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒக்கரனோட காலை வந்து அவன் டேக்கிள் பண்ணிட்டா. அவன் கீழே விழுந்துட்டு அவன் மேல ஒக்கரன் விழுந்துட்டான் புத்துன்னு. இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கப்பதான் மொமோ வந்து இது தற்செயலா பார்த்துட்டா. பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு வாயடிச்சு போயிட்டான். மொமோ நிக்கிறதுங்க ஒக்கரன் பார்த்துட்டு மனசுல நினைக்கிறான், ஐயோ போச்சுடா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட நான் தான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா மொமோ வந்து பயங்கர கோவமாயிட்டா. அங்கிருந்து சைலண்டா கிளம்பிட்டாவ. அவ பின்னாடியே ஒக்கரனும் தேடி வந்துகிட்டே இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, தப்பா புரிஞ்சுக்கிட்டடி அப்படின்னு மொமோ வந்து கோவமாயிட்டு சொல்றான். நீ தான் ரிப்போர்ட்ல ஒர்க் பண்ண போறல, போய் ரிப்போர்ட்ல ஒர்க் பண்றா போடா அப்படின்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட கிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். ஜாக்கெட் எல்லாம் கூட கலட்டி வச்சுட்டு உன் மேல ரொம்ப ஸ்வெட்டியா இருக்குது, என்னடா கிங்கியை விளையாட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் கேட்கறான். இல்லடி அப்படிலாம் இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அவன் சொல்ல வரான். நீ எதுவுமே சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கடுப்பாகி போயிடுறா. நல்லதுக்குலாம் ஒரு காரணம் இருக்கு, புரிஞ்சுக்கூடி மாமா அப்படின்னு சொல்றான். அம்மா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டா. நிறுத்துறா, நீ எதுவுமே பேசலாம், நான் பேசாம போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறான். ரொம்ப சோகமாவே உட்காந்துடுறான். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, எங்கடி எங்களோட ஜூஸை காணோம், உங்க ஜூஸ் எல்லாத்தையும் நான் பூமி கொடுத்துட்டேன், நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கடி அப்படின்னு சொல்றான். கட் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா மொமோக்கு வந்து ஒரு பிரசன்டேஷன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்து அமைதியாக படம் பார்த்துட்டு இருக்காங்க. மொமோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஃபிஷ் டேங்க் வாட்ச் பண்ணிட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு மொமோ எந்திரிச்சு அவளே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப கடுப்பாயிட்டா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, போச்சுடா மொமோக்கு வந்து ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இங்கே உட்காரணும் பார்த்தோம் அப்படின்னா மொமோ சொன்னது கரெக்ட் தான், நான் வந்து போய் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அவளுக்கு தெரியாம நான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்கே நடந்ததே வேற. போய் சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அது ஒரு பெரிய உபரிதத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனா இருக்கட்டும், நான் உண்மையிலேயே மொமோக்கு கவலைப்படுறேன் அப்படின்னா நான் ஸ்ட்ராங்காகணும், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு அவன் கிளாஸ்லேயே உட்காந்து தம்பிள்ஸ் தூக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கீழே பார்த்தோம் அப்படின்னா தர ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. தம்பிள்ஸை கீழே வச்சுட்டு எட்டி பார்க்குறான். கிளாஸ் இருட்டா இருக்கு, யாருமே இல்லைங்க. திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டாங்க எல்லாரும். அந்த நேரத்தில் வெளியில ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்குது. யாருனா இருக்கீங்களா அப்படின்னு கத்திட்டே இருக்கா. உக்ரன் வந்து வேகமா வந்துட்டு சொல்றான். அவன் கிளாஸ்க்கு வெளியில பார்த்தோம் அப்படின்னா ஐரா வந்து நின்றுட்டு இருக்கா. என்ன ஒரே இருட்டா இருக்கு, யாருமே இல்லை அப்படின்னு கேட்கறா. ஒரு வேலை இதுவும் மொமோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தான் உக்ரன் சொல்றான், ஆடா ஆமா மொமோக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிளாஸ்ல போய் பார்க்கறான். ஆனா அங்க யாருமே இல்லை, மொமோ இல்லை. அப்பதான் உக்ரன் வந்து நினைச்சு பார்க்கறான், இதே மாதிரி சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்திருக்கு. இல்லை பார்த்தோம் அப்படின்னா மொமோ ஒரு கிளாஸ்க்குள்ள தனியா மாட்டிக்கிட்டா. இல்லை வந்து தண்ணியில் வேற கூட்டிகிட்டே இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே புரியல. அவன் நினைக்கிறான், இது வந்து எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை வேற யாருக்கும் நடக்குதான்னு தெரியலையே, உக்ரனுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறான். ஆனா உக்ரன் நினைக்கும் போது அவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் மொமோ வந்து ரியலைஸ் பண்றா, ஹால்வேல யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு அவளுக்கு. மொமோ வந்து இருட்டுல நின்னு பார்த்துட்டு இருக்கா. பாம்பு மாதிரி ஒரு உருவம் வந்து ஹால்வேல நடந்து வந்துட்டு இருக்கு. ஏன் இருக்கும் ஹால்வேல, பாம்பா இல்ல முதலையா இல்ல டைனோசரா அப்படின்னு மொமோ நினைச்சிட்டே இருக்கா. கிளாஸ்ல ஒன்று போய் ஒளிஞ்சுக்கிட்டா. நேரத்துல மொமோ வந்து அந்த மான்ஸ்டர் லைட்டா எட்டி பார்க்கறேன் அப்படின்னு பார்த்தா தப்பி தவறி அவரோட காலை நகட்டிட்டா. அதனால என்னாச்சுன்னு பார்த்தோம்னா வாட்டர் வந்து வேவ்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிட்டு அந்த மான்ஸ்டர் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேவ்ஸ் வந்து மான்ஸ்டரோட காலில் பட்டோன்னே அந்த மான்ஸ்டர் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே யாரும் இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த மான்ஸ்டரும் மொமோ நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அது நடந்து வரும்போது அந்த வாட்டர் ரிப்பிள் வந்து மொமோட காலில் வந்து ஹிட் ஆகுது. திடீர்னு அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டக்க வந்து தண்ணி கிட்ட போய் மூச்சு விடுது. அது வாயில இருந்து வாட்டர் பீ மாதிரி வந்து பில்டிங்கையும் பாதி நாசம் பண்ணிருச்சு. இப்போ மேலே இருக்கிற பாதி பில்டிங் வந்து காணாம போயிருச்சு. அம்மா வந்து கீழே ஒளிஞ்சு உட்காந்துருக்கனால அவன் வந்து தப்பிச்சிட்டா. அவளுக்கு எந்த அடிமையாக அடிச்சவானே யாருமே இல்லை அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த நேரத்தில் மொமோ வந்து நினைக்கிறான், இந்த இடத்துல உக்ரன் இல்லாமல் போயிட்டா. நீருக்கு இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா உக்ரனும் ஐராவும் தனியாக இருக்கிறாங்க. அவங்கள நோக்கி அந்த சவுண்ட் கேட்டுது. என்ன இது பெரிய வெடி மாதிரி கேட்டுச்சா, என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. கேட்குறா, என்னடா நீ 2 பேரும் பிளான் பண்ணி என்ன அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறீங்க? டேய் நான் அப்படிலாம் நினைக்கலடி, முதல்ல என்ன நடக்குது எனக்கே புரியல. ஆனால் பாஸ்ட்ல எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு முன்னாடியே. இருட்டாயிருச்சு,
ஃபுல்லாவே நாங்க செவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அதுக்கு ஐரா கேட்குறா, "அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க? அந்த டைம்ல நாங்க ஏலியன டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் நார்மல் ஆயிருச்சு." கேட்கிறா, "என்னது ஏலியன்ஸா? ஏலியன்ஸ்லாம் உண்மையிலே இருக்குதா?" "ஆமா ஏலியன்ஸ்லாம் உண்மதான். சொல்லப்போனா யோகாய் மான்ஸ்டரோட ரொம்ப மோசமானவனுங்க அவனுங்க." "அம்மா ஏலியன்ஸ்லாம் எதுக்கு நம்மள அட்டாக் பண்றாங்க? அவங்க வந்து ஹியூமனோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க." அவங்க 2 பேரும் அங்க நின்னு பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஏலியன் வந்து அந்த இடத்துல வந்துருக்கு. ஏலியன் பார்த்தோம் அப்படின்னா மஷ்ரூம் மாரி இருக்கு. "சீக் சீக்கிடா, சீக் சீக்கிடா" அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது. பாட்டு பாடிக்கிட்டே அவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண வருது. அந்த நேரத்துல உக்ரைன் வந்து டர்போ கிரேனா மாறிட்டு 2 பேரையும் காப்பாத்திட்டான். உக்ரைன் வந்து இப்ப ஐரோவ பார்த்து சொல்றான், "நீ வந்து நடுவுல இருக்கிற. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ" அப்படின்னு. அவன் வந்து சொல்றான், "நம்ம இன்னும் கிஸ்ஸே பண்ணலடா. என்னையெல்லாம் அப்படி போ சொல்லாத." அந்த நேரத்துல அந்த ஏலியன் வந்து வேகமா ஓடி வந்து உக்ரைன் அடிச்சிருது. உக்ரைன் வந்து வலியில கீழ விழுந்துட்டான். உக்ரைன வந்து மேல இருந்து அட்டாக் பண்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, செர்போனின் அப்படின்ற ஒரு ஏலியன் தான். அந்த ஏலியன்லாம் பார்த்த உடனே ஐரா வந்து கையில கிராஸ் ரைடர் எடுத்துட்டு அவங்கள பயமுறுத்துறான். உக்ரைன் வந்து கீழ படுத்துக்கிட்டு சொல்றான், "அடி ஐரா ஓடிரு. இவன்கிட்ட தப்பிச்சு முக்கியமா பொண்ணுங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்கடி." அந்த நேரத்துல அந்த செர்போனின் ஏலியன் வந்து ஐராவ கீழ தள்ளி விட்டுருது பவர் வச்சு. ஏலியன் வந்து உக்ரைன பார்த்துட்டு சொல்லுது, "நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, உன்னுடைய பனானாவ திருடுதான்." உக்ரைன் வந்து கடுப்பாயிட்டு நினைக்கிறான், "அட பாவிகளா! எதுக்குடா என்னோட பனானா தேடி எல்லாரும் வரீங்க? ஏன் அப்படின்னா, உன்னோட பனானா வந்து சூப்பரா இருக்குடா. உன்கிட்ட அமேசிங்கான பவர் இருக்கு. எங்களோட டெக்னாலஜியோட அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குது. உன்கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் வந்து எங்களுக்கு வேணும். அதனால தான் எடுக்கிறோம்." அட பாவிகளா! அது வந்து என்னோட பவர்டா, என்னோட கர்ஸ் அப்படின்னு உக்ரைன் சொல்றான். என்னால அந்த பவர ஃபுல்லா கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. வந்து ஒரு ஆவரேஜ் ஹியூமனோட ரொம்ப வீக்கான ஆளுடா. அந்த ஏலியன் வந்து அவன பயங்கரமா புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. உக்ரைனால அவனோட பவர் யூஸ் பண்ண முடியல. டர்போ கிரேனா மாற முடியல. திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன வானத்துல ஹையா தூக்கிட்டு, "இப்ப நான் உன்ன ஆப்பரேட் பண்ண போறோம்" அப்படின்னு ரெடி ஆகுறாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட பனானாவ கட் பண்ண போறோம் அப்படின்னு ஒருத்தன் பேண்ட்ட தொறந்து உள்ள இருந்து கத்திரிக்கோல் எடுக்குறான். உக்ரைன் வந்து கத்துறான். "எனக்கு ஒரு பால் தான்டா இருக்கு. இன்னொரு பால் கூட இல்ல. ஏன்டா கட் பண்றீங்க? அவன விடுங்கடா, விடுங்கடா" அப்படின்னு. அந்த நேரத்துல அந்த செர்போனியன் ஏலியன்ல வந்து பின்னாடி இருந்து ஒரு பிங்க் கலர் ஹேர் வந்து அவங்கள புடிச்சிருது. ஒரு டொர்னாடோ மாரி சுத்தி அவங்கள அட்டாக் பண்ணிட்டே இருக்குது. கடைசியில யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரா தான் அந்த டீமன் மாரி உருமாறிட்டா அவ. பாத்தீங்களாடா கடைசியில நான் தான் சூஸ் ஒண்ணு கடவுள் என்ன தான் சூஸ் பண்ணியிருக்காரு. அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒத்த கால்ல நிக்க ஆரம்பிச்சிட்டா ஐரா. உக்ரைன கீழ விடுங்கடா அப்படின்னு கத்துறா. இதோட அந்த எபிசோட வந்து முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.